Hi dear students, உங்களுடைய கட் ஆஃப்க்கு என்ன கோர்ஸ் என்ன காலேஜ் கிடைக்கும் கம்யூனிட்டி வைஸ் அதை பத்தி தான் பார்க்க போறோம். உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து 200 to 175 கட் ஆஃப்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க பிலாங்ஸ் டு எல்லா கம்யூனிட்டிக்குமே நம்மளுக்கு பாத்தீங்கன்னா டாப் கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கும். அதாவது எம்எம்சி, ஸ்டான்லி, மதுரை, கோயம்புத்தூர் இந்த காலேஜ்ல நீங்க 19 டிகிரி கோர்சஸ்மே கிடைக்கிறதுக்கு சான்சஸ் வந்து கண்டிப்பா இருக்கு. அதே மாதிரி டாப்பா இருக்கக்கூடிய பிரைவேட் காலேஜஸ், செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் லைக் பிஎஸ்ஜி, கேஎம்சிஹெச், வீலமால், பிபிஜி, கோயம்புத்தூர் சைட்ல இருக்கக்கூடிய எல்லா காலேஜ், அதை தவிர முகமது சதக் இந்த காலேஜ்ல எல்லாம் உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். ஓகே, இந்த ரேஞ்ச்ல இருக்கக்கூடிய உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு டாப் கோர்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே நம்மளுக்கு டிமாண்டா இருக்க கோர்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங், பிஃபார்ம், பிபிடி, பிசிஷியன் அசிஸ்டன்ட், ஓடிஏடி இந்த கோர்சஸ் எல்லாமே எப்பவுமே டிமாண்ட்ல இருக்கக்கூடியது. இந்த கோர்சஸுமே இந்த கட் ஆஃப்ல இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். அப்பார்ட் ஃப்ரம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்மா டி எடுத்துக்கிட்டீங்கன்னா செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்ல மட்டும்தான் இருக்குது. நீங்க பிஎஸ்சி, கேஎம்சிஹெச்லாம் ட்ரை பண்றீங்க ஃபார்மா டிக்குன்னா இந்த கட் ஆஃப்ல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஓகே, இப்போ நீங்க பிஎஸ்சி நர்சிங் வந்து எல்லாருமே ட்ரை பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், சிலர் வந்து டிப்ளமோ நர்சிங்கும் ட்ரை பண்ணுவீங்க. இந்த கட் ஆஃப்ல இருக்கிறவங்களுக்கு டிப்ளமோ நர்சிங் கோர்ஸும் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த கட் ஆஃப்ல உள்ளவங்க நீங்க 200 to 175 உள்ளவங்க வந்து நீங்க சேஃபர் சைட்ல இருக்கிறவங்க. ஸோ அதனால உங்களுக்கு எந்த ஒரீஸும் கிடையாது. சாய்ஸ் ஃபில்லிங்கை நீங்க கரெக்டா பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து சீட் அலாட் ஆகும். 174 to 160 ரேஞ்சில் இருக்கக்கூடியவங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ்ல கிடைக்கும். என்ன கோர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டிமாண்ட் கோர்சஸ் தவிர இருக்கக்கூடிய மீதி இருக்கக்கூடிய அதர் பாராமெடிக்கல் கோர்சஸ், எம்எல்டி, ஆப்டோமெட்ரி, ஆக்சிடென்ட் எமர்ஜென்சி, ரேடியோகிராஃபி, ரெஸ்பிரேட்டரி, டயாலிசிஸ், கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி, பிஏஎஸ்எல்பி இந்த கோர்சஸ் எல்லாம் கண்டிப்பா கிடைக்கும். ஏன் நம்மளுக்கு டிமாண்ட் கோர்சஸ் கிடைக்காது அப்படின்னா நம்மளுக்கு பிஎஸ்சி நர்சிங்ல இருக்கக்கூடிய சீட்ஸ் வந்து ஃபீமேல் எடுத்துக்கிட்டீங்கன்னா 350 சீட்ஸ், மெயில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 50 சீட்ஸ் இருக்கு. பிஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா 2 கவர்மெண்ட் காலேஜ் 120 சீட்ஸ் தான் இருக்கு. பிபிடிக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 80 சீட்ஸ் தான் இருக்குது. சோ இந்த டிமாண்ட் கோர்சஸ் வந்து கிடைக்காது. ஈவன் நீங்க 174 to 160ல நீங்க ஓடிஏடி, பிசிஷியன் அசிஸ்டன்ட்லாம் ட்ரை பண்றீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி நீங்க ஃபார்மா டி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ், டாப் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் கிடைக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து 174 to 160ல இருக்கிறவங்களுக்கு டாப் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்லயுமே இந்த 4 கோர்சஸ் இருக்கு இல்லையா, இதுவுமே கண்டிப்பா கிடைக்கும். 159 to 140 கட் ஆஃப் ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு. நம்மளுக்கு இந்த 2 கட் ஆஃப்ல மீதம் கவர்மெண்ட் சீட்ஸ் இருந்தா வேணா நம்மளுக்கு இந்த ரேஞ்ச்ல இருக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கும். அப்படியே வந்து இருந்தாலுமே கவர்மெண்ட் காலேஜ் இருந்தாலுமே நம்மளுக்கு இந்த டாப் கோர்சஸ் எல்லாம் கண்டிப்பாவே இருக்காது. வெரி ரேரா இருக்கக்கூடிய ரெஸ்பிரேட்டரியோ அல்லது கிரிட்டிக்கல் கேரோ இந்த மாதிரி கோர்சஸ் தான் நம்மளுக்கு இருக்கும். ஆனா ரொம்ப சான்ஸ் வந்து ரொம்ப கம்மி நம்மளுக்கு. ஸோ மாப் அப் அப்படின்னு வந்துச்சு, சீட்ஸ் வேக்கண்டா இருந்து மாப் அப் கண்டக்ட் பண்ணா வேணா நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு கண்டிப்பா செல்ஃப் ஃபைனான்சிங் மாடரேட்டா இருக்கக்கூடிய செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்ல இந்த டிமாண்ட் கோர்சஸ் பிஎஸ்சி நர்சிங், பிஃபார்ம், பிபிடி இந்த கோர்சஸ் வந்து கண்டிப்பா கிடைக்கும். நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்ல நம்மளுக்கு வரக்கூடிய கோர்சஸ் இந்த 4 கோர்சஸ் பிளஸ் இந்த ஃபார்மா டி. லாஸ்ட் இயர் வந்து நம்மளுக்கு ஒரு 3 கோர்சஸ் எக்ஸஸா கொடுத்தாங்க, ஆக்சிடென்ட், டயாலிசிஸ், ரேடியோகிராஃபி. ஸோ இந்த வருஷம் நம்மளுக்கு எதெல்லாம் செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்சஸ் வரும் அப்படிங்கறத நம்ம கவுன்சிலிங்ல தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும்னா தெரிஞ்சுக்கிட முடியும். ஸோ நீங்க வந்து சப்போஸ் நீங்க வந்து ஃபார்மா டியும் ட்ரை பண்றீங்கன்னா உங்களுக்கு மாடரேட் காலேஜ்ல கிடைக்கும். ஜிஎன்எம் டிப்ளமோ நர்சிங் ட்ரை பண்ணாலும் அதர் டிப்ளமோ கோர்சஸ் லைக் டிஎம்எல்டி, டிஃபார்மே இந்த கட் ஆஃப் ரேஞ்சுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஓகே, நீங்க பிலோ 140 கீழே இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்ல இந்த டிமாண்ட் கோர்ஸ் கிடைக்கும். பட் ரொம்ப காலேஜஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ரொம்ப ரேரா இருக்கக்கூடிய சில காலேஜஸ் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் உங்களுக்கு ஃபார்மா டி வந்து ஆவரேஜ் காலேஜ் கிடைக்கும். டிப்ளமோ நர்சிங் அண்ட் அதர் டிப்ளமோ கோர்சஸ் வந்து கிடைக்கும். டிப்ளமோ நர்சிங்க்கு வந்து பிலோ 140 இருந்தாலும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிஎஸ்சி நர்சிங் ட்ரை பண்றவங்க உங்களுக்கு கட் ஆஃப் குறைவா இருக்கு அப்படின்னா நீங்க பிலோ 140ல இருந்தாலுமே கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிப்ளமோ நர்சிங்க்கு சயின்ஸ் குரூப்க்கு வந்து ஹையஸ்ட் 90, லோயஸ்ட் 68 வரைக்கும் அலாட் ஆயிருக்கு. வொகேஷனல் குரூப்க்கு வந்து ஹையஸ்ட் 95, லோயஸ்ட் 56 வரைக்கும் அலாட் ஆயிருக்கு. அதர் குரூப்க்கு வந்து 96 to 47 வரைக்கும் அலாட் ஆயிருக்கு. சோ நீங்க என்ன பண்ணலாம்னா கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து இந்த ரேஞ்ச் ஆஃப் கட் ஆஃப்ல என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நீங்க உங்களுடைய கம்யூனிட்டியை பேஸ் பண்ணி ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி இந்த கம்யூனிட்டியில இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா கவர்மெண்ட் காலேஜ்ல டாப் கோர்சஸ் வந்து கிடைக்கும். உங்களுடைய கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா 200 to 175 குள்ள இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க ஒரு சேஃபான ஜோன்ல இருக்கீங்க. அதே இது பிலாங்ஸ் டு எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏல இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய கட் ஆஃப்
அரௌண்ட் 180 to 170 அல்லது 170ல இருந்து 175 வரைக்கும் இருக்கீங்க உங்க கட் ஆஃப் அப்படின்னா நீங்க இந்த டாப் கோர்சஸ் பிஎஸ்சி நர்சிங், பிஃபார்ம், பிபிடி, பிஓடி, பிசிஷியன் அசிஸ்டன்ட், ஓடிஏடி ட்ரை பண்றீங்க அப்படின்னா நீங்க இந்த பிலாங்ஸ் டு இந்த கம்யூனிட்டில இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நீங்க பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டில இருக்கக்கூடியவங்களுக்கு உங்க கட் ஆஃப் அரௌண்ட் அந்த 171, 72, 73, 74, 75 அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அல்லது உங்களுக்கு அந்த ரேஞ்ச் அந்த அரௌண்ட் 175க்குள்ள இருக்கிறவங்களுக்கு அதர் கோர்சஸ், அதர் பேராமெடிக்கல் கோர்சஸ் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ்ல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்க எல்லா கம்யூனிட்டியில இருக்கிறவங்களுக்கும் 200ல இருந்து 140 அல்லது பிலோ 140 ஒரு 100 வரைக்கும் கூட உங்களுக்கு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்ல சீட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இந்த ரேஞ்ச் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா நீங்க இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னுடைய கட் ஆஃப் வந்து 174ல இருந்து 160க்குள்ள இருக்குது, எனக்கு எம்எல்டி கிடைக்குமான்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ நீங்க எம்எல்டியில எத்தனை கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கோ அத்தனை கவர்மெண்ட் காலேஜஸுமே நீங்க வந்து கவுன்சிலிங்ல கொடுத்து ட்ரை பண்ணுங்க. ஸோ இது எம்எல்டிக்குன்னு மட்டும் சொல்லலை, எல்லா கோர்சஸுக்கும் நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் கவுன்சிலிங்ல அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பா இந்த ரேஞ்ச்ல இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த அதர் கவர்மெண்ட் காலேஜ்ல கோர்சஸ்ன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அதை வந்து நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. ஈவன் நீங்க வந்து 200 to 175 எல்லாம் இருக்கிறவங்க வந்து நீங்க ட்ரை பண்றது இப்போ வந்து நம்மளுக்கு எக்ஸாக்டா நம்ம 200 இருக்கும், 199, 198 இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த டாப் கவர்மெண்ட், டாப் எஸ்எஃப், டாப் கோர்சஸ் வந்து கிடைக்கும். பட் நீங்க 180 to 175 ரேஞ்ச்ல இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க சாய்ஸ் ஃபில்லிங்ல நீங்க பிஎஸ்சி நர்சிங்கோ பிஃபார்மோ ஃபோக்கஸ் பண்றீங்களா, எத்தனை கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கோ அத்தனை கவர்மெண்ட் காலேஜஸ்மே சாய்ஸ் ஃபில்லிங்ல உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி காலேஜஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சீட் அலாட் ஆகும். சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற வீடியோ வந்து அட்டாச் பண்றேன், அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்டேட்ஸுக்கு வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.